வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து ஃப்ளைஅவுட் ஐட்டத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து டேப் பாரை பற்றி பார்க்க போகிறோம். டேப் பார் வந்து என்னன்னா, ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ளைஅவுட் ஐட்டம் கான்செப்ட் பார்க்கும்போது. ஸோ நம்ம டேப் பாரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மொபைல் அப்ளிகேஷனில் வந்து அப்ளிகேஷன் பாட்டத்தில் வந்து அந்த டேப் பார் வந்து டிஸ்பிளே ஆகும். டிஃபால்ட்டாக விண்டோஸில் வந்து டாப்பில் இருக்கும், மொபைல் அப்ளிகேஷன் வந்து பாட்டத்தில் வந்து டேப் பார் வரும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃப்ளைஅவுட் ஐட்டம் பதிலாக நான் ரிமூவ் ஜஸ்ட் ஃப்ரெஷ் ஆட் பண்ணிக்கலாம். டேப் பார் எந்த சேஞ்ச் பண்ணோன்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். இந்த கோட் நமக்கு வேணாம், ஜஸ்ட் கமெண்ட் பண்ணியாச்சு. சேவ். இப்போ ரன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் இல்லை, ஏன்னா ஃப்ளைஅவுட் பிஹேவியர் வந்து ஃப்ளைஅவுட்னு வச்சுக்கிறதுனால தான் வந்து இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கு. ப்ளஸ் நம்ம ஆட் பண்ண டேப் பார் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன்ல வந்து டாப்ல வந்திருக்கு, மெயின் கார் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதே அப்ளிகேஷனை வந்து ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சேஞ்ச் டு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஆண்ட்ராய்டு எமுலேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டேப் பார் வந்து பாட்டம் பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, மெயின் கார் செட்டிங். ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன்ஸ் தேவையில்லை, அதை நம்ம டிசேபிள் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டேப் பார் யூஸ் பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த டேப்ல இன்னும் 2 டேப் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டேப் மெயின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறேன், மெயின் பேஜ். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு பேஜ் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதையும் பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஆட் பண்ணுறேன். நியூ ஐட்டம் பேஜ், மேபி சப்பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். சப்பேஜ். வெல்கம் டு சப்பேஜ். ஆப் ஷெல்ல போயிட்டு இந்த பேஜ் வேணும், இது பழைய அப்ளிகேஷனோட பேஜ். அடுத்த ஷெல் கண்டென்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஷெல் கண்டென்ட் கண்டென்ட் டெம்ப்ளேட், டேட்டா டெம்ப்ளேட், வியூ சப்பேஜ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த நியூ இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளோட அப்ளிகேஷன் இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஷெல் கண்டென்ட்னு சொல்லிட்டு 2 கண்டென்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டிஸ்பிளே ஆகுது, மெயின் கார் செட்டிங்ஸ். இந்த சப்பேஜ் டிஸ்பிளே ஆகலை. ஆக்சுவலாக அது டிஸ்பிளே ஆகுது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம இங்கே டைட்டில் அசைன் பண்ணல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெல்கம் டு .net இருக்கு, வெல்கம் டு சப்பேஜ் நம்ம ஆட் பண்ண பேஜ் இருக்கு. ஸோ டைட்டில் மிஸ் ஆகுது. இப்போ டைட்டில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டைட்டில் மெயின் டைட்டில் சப். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெயினில் வந்து 2 டேப் லோட் பண்ணியிருக்கோம், சப் டேப் மாதிரி. ஸோ மெயின் டேப் இங்கே இருக்குது, அதான் அந்த ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தது டேப். இதில் 2 சப் டேப் மாதிரி லோட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மெயின் அண்ட் அனதர் ஒன் சப். இதான் மெயின் பேஜ், இதுதான் சப் பேஜ். இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம வந்து ஃப்ளைஅவுட் ஐட்லையும் கொடுக்கலாம், ஃப்ளைஅவுட்லையும் ஒர்க் ஆகும். விண்டோஸில் வந்து சப் மெனு மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து டேப் பாரில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் அப்ளிகேஷனை ரன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளைஅவுட் ஐட்டம் டிஸ்பிளே ஆகணும். மொபைலில் ரன் பண்ணோம் அப்படின்னா டேப் பார் டிஸ்பிளே ஆகணும், சேம் அப்ளிகேஷன். அது எப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.